ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: நீங்கள் என் மீது அன்பு கொண்டதால் என் கட்டளைகளை கடைப்பிடிப்பீர்கள். உங்களோடு என்றும் இருக்கும்படி மற்றொரு துணையாளரை உங்களுக்கு தருமாறு நான் தந்தையிடம் கேட்பேன். தந்தை அவரை உங்களுக்கு அருள்வார். அவரே உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார். உலகம் அவரை ஏற்றுக்கொள்ள இயலாது, ஏனெனில் அது அவரை காண்பதும் இல்லை, அறிவதும் இல்லை. நீங்கள் அவரை அறிந்திருக்கிறீர்கள், ஏனெனில் அவர் உங்களோடு தங்கியிருக்கிறார், உங்களுக்குள்ளும் இருக்கிறார். நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடமாட்டேன். உங்களிடம் திரும்பி வருவேன். இன்னும் சிறிது காலத்தில் உலகம் என்னை காணாது, ஆனால் நீங்கள் என்னை காண்பீர்கள். ஏனெனில் நான் வாழ்கிறேன், நீங்களும் வாழ்வீர்கள். நான் தந்தையுள்ளும் நீங்கள் என்னுள்ளும் நான் உங்களுள்ளும் இருப்பதை அந்நாளில் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். என் கட்டளைகளை ஏற்று கடைப்பிடிப்பவர் என் மீது அன்பு கொண்டுள்ளார். என் மீது அன்பு கொள்பவர் மீது தந்தையும் அன்பு கொள்வார். நானும் அவர் மீது அன்பு கொண்டு அவருக்கு என்னை வெளிப்படுத்துவேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. அன்பார்ந்தவர்களே, இன்றைய நற்செய்தியில் இந்த ஒரு வாக்கியம் எனக்கு ரொம்ப கவனத்துக்கு வந்தது. நான் உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டேன். அது என்ன அர்த்தம்? நான் உங்களை தவிக்க விட மாட்டேன், உங்களை அனாதியாக இருக்க விட மாட்டேன். எத்தகைய நல்ல ஒரு வார்த்தை! உங்களை அனாதையாக விட மாட்டேன். ஏன்? நான் உங்களோடு இருக்கின்றேன். I will not leave you orphans because I am with you. நீங்கள் ஒன்னே ஒன்று தான் செய்யணும். என்னுடைய விருப்பத்தை கடைப்பிடிங்கள், கட்டளையை நீங்கள் கையாளுங்கள், என்னுடைய அன்பில் நீங்கள் வாழ்வீர்கள். அப்போ அப்படி செய்தால் நீங்கள் அனாதை இல்லை. நாம் ஒவ்வொருத்தரும் நம்மளுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது நிறைய தப்புகள், நிறைய தவறுகள், திசை மாறி போய் கொண்டிருக்கின்றோம். சில சமயத்தில் குழப்பவாதியாக இருக்கின்றோம், சில சமயத்தில் மன அழுத்தத்தோடு இருக்கின்றோம், சில சமயத்தில் இந்த மாதிரி பாவம் செய்துட்டோன்னு தனிமையாக இருக்க ஆசைப்படுவோம். ஏனென்றால் யாரோடையும் பழக வேண்டாம், எனக்கு இதெல்லாம் ஒன்றும் இல்லை, என் வாழ்க்கையில் ரொம்ப துக்கம் துயரமாக தான் இருக்குது, நான் பாவம் செய்த வேண்டாம் அப்படின்லாம். ஆனால் அவர் சொல்கின்றார், நீ தனியாக இல்லை, மனம் தளராதீர், நான் உன்னோடு இருக்கின்றேனே. அப்ப என்ன கவலை? அவர் சொல்றாரு, நான் உன்னுடைய நீ அனாதை இல்லை, நான் உன்னுடைய அப்பா, நான் உன்னுடைய அம்மா, ரெண்டும் நான் தான். இன்றைக்கு அன்னையரோட தினம், அம்மா தாய்மார்களோட தினம். சிந்தித்துக் கொண்டிருக்கும் பொழுது 4 வகையான தாய்கள், அம்மாமார்கள் எனக்கு சிந்தனைக்கு வந்தாங்க. முதலாவது அம்மா எப்படி தெரியுமா? சாதாரண அம்மா. என்ன செய்யறது, நீ என் பிள்ளையா பிறந்துட்டிய, நான் உன்னோட அம்மா ஆயிட்டேனே, வேற வழி இல்லை, நான் என்னுடைய கடமையெல்லாம் செஞ்சுதான் ஆகணும். கடமையாக இருக்கிற ஒரு தாய், கடமைக்காக இருக்கிற தாய், என்னுடைய பொறுப்பை நான் செயல்படணுமே. I am a mother who is duty bound. கடமைக்காக செய்கிற தாய்கள், அது சும்மா சாதாரண அம்மா, அவ்வளோதான்.
இரண்டாவது, இப்போ நான் இந்த 4 வகையும் சொல்லும் பொழுது நீங்கள் எந்த வகையில் இருக்கிறீங்கன்னு சொல்லுங்க, உங்களை கேட்டுக்குங்க. இரண்டாவது தாய், இரண்டாவது அம்மா எப்படி தெரியுமா? நல்ல அம்மா, நல்ல தாய். நல்ல தாய் என்றால் பிள்ளைங்களுக்கு நல்ல காரியங்களை கொடுப்பாங்க, நல்ல படிப்பை கொடுப்பாங்க, நல்ல படிப்பு, நல்ல செல்வாக்கில் இருக்கணும், நல்ல பட்டம் பதவியாக பட்டதாரி ஆகணும், நல்லா ஊர் மெச்சிக்க பெருமையை சேர்க்க, நான் நல்ல பேர் வாங்கணும், என் பிள்ளைகளை பார்த்து பெருமை அடையணும், என் பிள்ளைங்களாம் இப்படி இருக்கிறாங்க அப்படி இருக்கிறாங்க, அந்த பிள்ளைங்களுக்கு அதை ஊற்றுறது நல்ல தாய், நல்ல அம்மா. இது இந்த 4 வகை தாய்க்கு மட்டுமல்ல அப்பாவுக்கும் பொருந்தும். அதே சமயத்தில் ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் இது பொருந்தும். சரிங்களா? மூன்றாவது தேர்ட் டைப் ஆஃப் மதர் எப்படி தெரியுமா? நீங்கள் பக்தி உள்ள தாய், பக்தியான அம்மா. அது என்ன அர்த்தம்? கோயிலுக்கு வர்றது, போய் வாங்கடா கோயிலுக்கு போவோம், சாமியை கும்பிடணும், ஜபிக்கணும், நம்ம திருவிழாவுக்கு போகணும், ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போகணும். இதெல்லாம் எவ்வளோ காலம் அம்மா அப்பா சொல்கிறது கேட்பாங்க பிள்ளைங்க? எவ்வளோ தெரியுமா? அவங்க ஃபார்ம் 5 படிக்கிறாங்களே அது வரைக்கும். கோயிலுக்கு குறிப்பிடத்துக்கு வரணும், இந்த ஞான கல்விக்கு போகணும், அப்புறம் நீ உறுதி பூசல் எடுக்கணும். ஆனால் இதெல்லாம் கிடச்சோடனே உறுதி பூசல் எடுத்து முடிஞ்சோடனே பிள்ளை காணா போயிடுது, கோயிலை பக்கமே வர்றதில்லை. ஏன்னா அவன் வயசுக்கு வந்துட்டாங்களே, பருவம் அடைஞ்சிட்டாங்களே. அதுக்கப்புறம் அப்பா அம்மா சொல்கிறது கஷ்டம், கேட்க மாட்டாங்க. பக்தியில் வந்திருக்காங்க பிள்ளைங்க, பக்தியோட நிலையில் இருக்கிறாங்க. ஆனால் ஒரு சில பேர் கண்டினியூ பண்ணுவாங்க, தொடர்ந்து செய்வாங்க. ஆனால் ஒரு சில பிள்ளைகள் தொடர்ந்து செய்ய மாட்டாங்க. அம்மாவும் பக்தியை ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க, ஜோமாலை செய்கிறதும் நொவினா செய்கிறதும், சில பைபிள் படிக்கிற சில விஷயங்களில் இந்த விஷயத்தில் நான் பக்தியில் இருக்கிறேன். பக்தி மெழுகுத்திரையை கொளுத்துறதும், மாலை போடுறதும், திருவிழாவுக்கு போகிறதும், இதெல்லாம் பக்தி நிலையில் இருப்போம். இது ஒரு வகையில் ஒரு உதவியாக இருக்கும் அந்த பிள்ளைங்க வளர்கிறதுக்கு. அம்மா அப்பா ஜெயிக்கிறீங்க பிள்ளைகளுக்காக, அந்த நல்லா இருக்கணும், நோய் நொடி இல்லாமல் இருக்கணும், இதெல்லாம் வேண்டுறது. மூன்றாவதான தாய்மார்கள். நான்காவது தாய், ஆன்மீகத்தில் இருக்கிற தாய். ஆன்மீகம் என்றால் இறைவனோடு இணைந்து இருக்கிறது, கனெக்டட். The fourth type of mother is spiritual mother. இப்போ ஆங்கிலத்தில் சொல்ல போனால் just a mother, a good mother, a devotional religious mother and a spiritual mother. நீங்கள் எதில் இருக்கிறீங்க நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஒரு ஊரில் திடீரென்று அந்த ஊரில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. நோ கரண்ட் இல்லாமல் போச்சு. அந்த ஊர் முழுதும் இருட்டாக இருக்குது. இருட்டாக இருக்கிறதுல ஒரே ஒரு வீட்டில் மட்டும் விளக்கு எரியுது, ஃபேன் ஓடுது, ஏர்கான் இருக்குது, எல்லாமே ஃப்ரிட்ஜ் எல்லாம் ஓடுது. இப்போ மக்கள்லாம் பார்க்குறாங்க, என்னடா அந்த வீட்டில் விளக்கு எரியுது, எல்லாத்துலையும் காணா போச்சு, விளக்கு இல்லையே. எல்லோரும் அந்த வீட்டுக்கு ஓடுறாங்க, போய் கேட்குறாங்க, எப்படிம்மா உங்கள் வீட்டில் இருக்குது விளக்கு, இந்த ஊர்லேயே விளக்கு இல்லை, உங்கள் வீட்டில் மட்டும் எல்லாம் கரெக்டாக இருக்குது. அந்த அம்மா வெளியே வந்தாங்க. தாய் அன்னையர் தினம்ல அம்மா வரட்டும் வெளியே. அம்மா வந்தோடனே அம்மா எப்படிம்மா உங்கள் வீட்டில் லைட்டு இது? அதுவா, என் வீட்டில் நாங்கள் இன்வெர்ட்டர் வச்சுருக்கிறோம். இன்வெர்ட்டர்னா அந்த டிசி கரண்டை ஏசி கரண்டாக மாற்றுறது. அப்போது அது கரண்டை தற்காலிகமாக அதை ஸ்டாப் பண்ணி வைக்கிறது. அதை ஃப்ரம் டிசி கரண்ட் கன்வெர்ட்டிங் டு ஏசி கரண்ட். அது பேட்டரியில் பாவிக்கலாம், இதெல்லாம் ஜெனரேட்டர் மாதிரி. அவங்க வீட்டில் மட்டும்தான் இருந்துச்சு, யார் வீட்டிலும் இல்லை. அதான் சொல்கிறது இன்வெர்ட்டர். போய் பாருங்கள், கூகுளில் பாருங்கள், இன்வெர்ட்டர்னா என்ன தமிழ் எனக்கு சொல்ல தெரியல. அந்த இன்வெர்ட்டர் தான் நம்மளுக்கு தேவை. மின்சார இன்வெர்ட்டர் அல்ல, இந்த உடலுக்கு உள்ள இன்வெர்ட்டர். அதாவது ஆன்மீகம், தூய்மை, டிவைன் இன்வெர்ட்டர், இறை இன்வெர்ட்டர், இறை ஸ்டோரேஜ். அது எப்படி நம்மளிடம் கிடைக்கும்? கொடுத்துட்டாரு, ஆனால் அது செயல்படவில்லை. ஆவியானவர், the Holy Spirit is the divine inverter. அந்த ஆவியானவரை நீங்கள் கைப்பிடித்துக் கொள்ளும் பொழுது, அவர் உங்களோடு இணையும் பொழுது, உங்களோடு கோர்க்கும் பொழுது, நீங்களும் அந்த மாதிரி அந்த சக்தியோடு, அந்த வலிமையோடு, அந்த வல்லமையோடு இருப்பீர்கள். உங்கள் வீட்டில் மட்டும்தான் எரியும் விளக்கு.
நீங்கள் அந்த விளக்காக மாற வேண்டும். அப்போ அந்த ஆவியானவர் உங்க உள்ளத்திலும் இல்லத்திலும் இருக்கும் பொழுது நீங்கள் தான் ஆன்மீக தாய். The more you are connected, the more you are connected to the power, the source, the Holy Spirit, you are different. You are not ordinary mother, you are spiritual mother. ஏனென்றால் அவர் சொல்லியிருக்கிறார், நான் உன்னை தவிக்க விட மாட்டேன், நான் உன்னை அனாதையாக இருக்க விட மாட்டேன் என்று. அப்போ ஒவ்வொரு தாயும் அப்படி இருந்தால் அந்த குடும்பத்தில் உங்கள் சூழ்நிலை மாறும். அன்னையர் தினம் கொண்டாடுறது முக்கியம் அல்ல, எத்தகைய அன்னையாக நீங்க இருக்கிறீர்கள் அதுதான் முக்கியம். என்ன எல்லாரும் போலதான் இருக்கிறோம், என்ன பெரிய விஷயம்? அன்னையர் தினம் கேக்கு வெட்டுறோம், அன்னையர் அப்பதான் அம்மாவுக்கு வந்து ரோஸ் கொடுக்குறோம். ஆமா, ஹாப்பி மதர்ஸ் டே. என்னை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் மதர்ஸ் டே. எத்தனை பேர் ஒவ்வொரு நாளும் அம்மாவிட்ட ஐ லவ் யூன்னு சொல்லியிருக்கிறோம்? எத்தனை பேர் சொல்லியிருக்கீங்க ஒரு வருஷத்துல? ஒவ்வொரு நாளும் எங்க அம்மாட்ட நான் சொல்லியிருக்கிறேங்க. ஒவ்வொரு நாளும் எந்த ஊர்ல இருந்தாலும் ஃபோன் பண்ணி சொல்லுவேன், ஆண்டவர் உங்குள் இருக்க வேண்டும், உங்குள் இருக்க வேண்டும். அவர் இருந்தால் நீங்கள் பிரகாசிப்பீர்கள். அப்போ அன்பார்ந்தவர்களை, அந்த ஒரு சிந்தனையோடு இந்த திருவிழா, இந்த அன்னையர் தினத்தை கொண்டாடுவோம். இயேசு நம்மளுடைய தந்தையும் தாயும் இருக்கின்றார். ஏனென்றால் அவர் நான் சொல்லியிருக்கிறாரு, நான் உன்னை தவிக்க விட மாட்டேனே, நான் உனக்கு துணையாளரை கொடுக்கின்றேன். அந்த துணையாளர் யாரு? யாரு? அந்த பைபிள் அந்த ஸ்லைட்டை போடுங்கய்யா. எஸ்ஐயா 66:13 வசனத்தை படிப்போம். தாய் தாய் தன் பிள்ளைகளை தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன். பாருங்க, ஐயோ, சோ லவ்லி. எத்தனை பேர் அவரை பார்த்து நீரே என் தந்தை, நீரே என் தாய் என்று சொல்லுகின்றோம் இறைவனை பார்த்து. அடுத்த ஸ்லைடுக்கு போவோம். எசையா 49:15 வசனத்தை படிப்போம். பால் கொடுக்கும் தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். ஆமேன். நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று இயேசு சொல்கின்றார். ஆமேன். நான் உன்னை மறக்க மாட்டேன் இயேசு சொல்றாரு. சில பேர் தான் கை தூக்குனீங்க, மற்றவங்களா? இயேசு சொல்லுகின்றார், தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று சொல்லுகின்றார். நான் உன்னை மறக்க மாட்டேன். பின்னால உள்ளவங்களா என்ன ஆச்சு? தாய் உங்களை மறந்துட்டாங்களா? ஒருத்தர் கை தூக்கிட்டாரு. ஆமேன். ஸோ இந்த நம்பிக்கையோடு, இந்த உற்சாகத்துடன் இந்த திருவிழா, இந்த அன்னையர் தினத்தை கொண்டாடுவோம். ஒவ்வொரு தாயும் தந்தையும் கூட, ஒவ்வொரு கிறிஸ்துவனும் இயேசுவோட சீடர் என்று சொல்லும் பொழுது நீங்கள் அந்த 4வது வகையாக இருக்கணும். All of us must be in the 4th category, the spiritual disciple. Not just a disciple, not just a good disciple, not just a religious disciple, but be the best, the powerful spiritual disciple. Amen.